VTV Part 2. உடனடியா அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போடுங்க சோல்ஜர்ஸ். இது என் கட்டளை. உங்க உத்தரவு படியா சார். இப்போ நம்ம தப்பிக்க ஒரு வழிதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? எதுக்குமே உதவாதவங்களையும் அவங்களை இப்படி தப்பிக்க விட்டுட்டீங்களே. விடு அவங்க எந்த காரியத்துக்காக வந்தாங்களோ அவங்களுக்கு இந்த காரியம் நடக்கல. அவங்க கிட்ட பணம் இருந்தா தானே விண்மில கட்டுவாங்க. அதை யோசி ஃபர்ஸ்ட். இப்பயே அதிரடி படையை வச்சு பாதுகாப்ப போடுறேன். இந்த சோல்ஜர்ஸ் வேற எல்லா இடத்துலயுமே இருக்காங்களே. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. சரி, அவங்க 2 பேரும் எப்படி தயாரா இருக்காங்கன்னு பாப்போம் வா. அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வா போலாம். வரோம். அந்த பக்கம் எவ்வளவு சோல்ஜர்ஸ் நீங்க பாத்தீங்க? அங்க 4 பேர் இருந்தாங்க. ஆனா மத்த இடத்துல 10 பேர் கிட்ட ஆமா, இருந்தாங்க. நைட்ல இன்னும் அதிகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்மளால நைட்டு போய் திருடவே முடியாது போல இருக்கே. கவலைப்படாத பண்டலேரோ, உங்களை முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. ஹே நண்பர்களே, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நான் அதுக்கு ஒரு வழி சொல்றேன். பட் இங்க நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களால திருட முடியாது இன்னைக்கு. இன்னைக்கே ஏதாவது பண்ணாதான் எங்களால உயிர் வாழ முடியும். ஏன்னா ஏற்கனவே விவசாயம் நில வறண்டு போயிருக்கு. மக்கள் ரொம்ப பஞ்சத்துல எனக்கு ஒரு ஐடியா இருக்காங்க. இருக்கு. நம்ம ஏன் மக்கள் கிட்டே மணி கலெக்ஷன் பண்ணக்கூடாது? இது ரொம்ப அருமையான யோசனை. இது கண்டிப்பா உதவும். ஏற்கனவே அவங்க அப்பா மக்களை டாக்ஸ் கட்ட சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. இதுல வேற அவங்க இன்னும் பணத்துக்கு எங்க போவாங்க? நான் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்றேன். மக்கள் கண்டிப்பா நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. எந்த நம்பிக்கையில சொல்ற? ஏற்கனவே அவங்க பஞ்சத்துல அடிபட்டு இருக்காங்க. இதுல எப்படி இதை பண்ண முடியும்னு நினைக்கிற? நம்ம கேட்டுதான் பாப்போமே. தண்ணி இல்லாம எவ்வளவு நாள் அவங்க உயிரோட இருப்பாங்க? டாக்ஸ் குறுக்கிறத தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லை. இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி காசு. என்ன நடக்குது? அவங்களுக்கு டாக்ஸ் கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன பண்றது பண்டலேரோ? இதே மாதிரி நீடிச்சிட்டு இருந்தா நாங்க அப்புறம் பசி பட்னில சாக வேண்டியதுதான். நீங்க இப்ப டாக்ஸுக்கு பணம் கொடுத்தாலும் அவங்க எப்படியும் தண்ணியை விட போறது இல்ல. அப்ப நம்ம வேற என்னதான் பண்றது? வேற வழியே இல்லையா என்ன? அந்த விண்மில் ஐடியா கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா என்ன, அதுக்கு ஒரு செலவாகும். ஹே, நாங்க எப்படியோ மக்கள் கிட்ட இருந்து பணத்தை டொனேஷன் வாங்கிட்டோம் நண்பர்களே. இந்த பணமே போதுமான அளவுன்னு நினைக்கிறேன். இந்த காசை வச்சுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த விண்மில் கட்ட நிறைய செலவாகும். உனக்கு எவ்வளவு செலவாகும் தெரியும்னு நினைச்சேன். இரு மக்கள் மொத்தமா 30 தங்க பீசஸ் டொனேட் பண்ணிருக்காங்க. எனது 30 தங்க தெரியும், கடவுள் ஏதாவது வழி பண்ணுவாரு. 30 தங்க பீசஸ் வச்சு அந்த விண்மில கட்ட முடியுமா? சுலபமா கட்டிடலாமே. அது சரி, காசு எங்க? டெலோரஸ் அத குதிரை வண்டியில எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். ஆனா அந்த சோல்ஜர்ஸ் கண்ணில் படாம வரணுமே. அந்த சோல்ஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டா என்ன பண்றது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, நாங்க அதை பாத்துக்கிறோம். சரியா சொன்னீங்க. இதை நம்மளே பாத்துக்கலாம். இப்ப நம்ம உடனடியா போய் ஆகணும். எவ்வளவு சாப்பாடு போட்டேன் காலையில, அப்புறம் ஏன் இப்படி கத்தின்னு இருக்க? இத சாப்பிட்டுட்டு வாயை மூடிட்டு. எவ்வளவு தைரியம் தான் என் மேலே தூக்கி போட்டிருப்ப. ஓ நீயா? ஐயோ, இத சொல்றதுக்கு தான் நான் முன்னாடியே கலைச்சேன். இந்த
இந்த காட்டு பகுதிக்கு தனியா வர்றது ஆபத்துன்னு உனக்கு முன்னாடியே தெரியாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல என்ன இங்க இருந்து விடுறீங்களா? இது எங்க கொண்டு போயிட்டு இருக்க? அது லேடி மரியாவுடைய தங்கம், அங்கே வச்சிடுங்க அத. ஐயோ பயமா இருக்கே, அது அவங்களோட தங்கம்மா. ஐயோ பயமா இருக்கே. நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு தெரியும், இந்த காசு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியும், நீ இதை எங்க கொண்டு போறன்னு கூட தெரியும். சோல்ஜர்ஸ் இவளை இங்க தூக்கிட்டு வாங்க போங்க. மேடம். ஐயோ என்ன இவ்வளவு கணக்கணுக்கிறீங்க? சோல்ஜர்ஸ் நீங்களா வேலையை ஒழுங்கா பாக்குறதுனால உங்களுக்கு நைட் இன்னைக்கு நான் பாட்டி தர போறேன். அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்துறீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சோல்ஜர்ஸ் உடனடியாக அவனை அங்கேயே சுட்டு தள்ளுங்க. கீழே விடு ப்ளீஸ் விடு. இவ்வளவு நேரம் அவங்கள தூக்கிட்டு இருந்தல்ல, இப்ப நான் உன்னை எப்படி தூக்க போறேன்னு பாரு. ஐயோ என்ன விழுந்துட்டா? ஏய் திருடனே, அங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சு சுட்டுருவேன். ஹலோ குண்டா, உன்னை நான் கொஞ்சம் சிக்கல் சிக்கலா பண்ணட்டா? சிக்கல் சிக்கலா சிக்கல் சிக்கலா சிக்கல் சிக்கலா. இப்ப நீ என்ன பண்ண போற? இன்னைக்கு காலையில நீங்க குளிக்கலன்னு நினைக்கிறேன் கேப்டன். வேணாம் வேணாம், நிறுத்து நிறுத்து. நில்லு நில்லு நில்லு, நிந்துடு 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 நில்லு. நல்ல வேலை தப்பிச்சேன். உன்னை சும்மா விட மாட்டேன் பண்ற. ஒட்டு மட்டும் கூட்டிட்டு ஜெயில போடுற பாத்துக்கிட்டே இரு. இதுக்கு நீ அனுபவம் பண்ணோ, நீ அனுபவிப்படா. நல்லா தேய்ச்சி குழி, நீ இந்த நாளை மறக்கவே கூடாது. என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் திரும்ப யாரும் வரல? எல்லாம் என் தப்பு தான். நான் அவளை தனியாக விட்டுருக்க கூடாது. நானும் அவ கூடயே இருந்திருக்கணும். அந்த சோல்ஜர்ஸ் ஒருவேளை அவங்கள பிடிச்சி வச்சிருப்பாங்களோ? விடுங்க லேடி மரியா, எல்லாம் நம்ம தலையெழுத்துப்படி தானே நடக்கும். அவங்க வந்துட்டாங்க, இங்கதான் வராங்க. யாரு? சோல்ஜர்ஸா? இல்ல, பண்டல் ஏறோ. நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்குது. இப்ப உடனடியா விண்மில கட்டுற வேலையை ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேஸை கட்டணும். ஆனா அதுக்கு நமக்கு கொஞ்சம் கற்கள் தேவைப்படும். யாருக்காச்சும் அது எங்க இருக்குன்னு தெரியுமா? முருங்க அங்க போயிடு. அப்படிதான் நண்பர்களே, அதை கொஞ்சம் சென்டரா வச்சா கரெக்டா இருக்கும். இப்ப நமக்கு தேவைப்படுறது காத்து. இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க காத்தடிக்கும்னு நினைக்கிறேன். என் உள்மனசு அப்படிதான் சொல்லுது. அதுக்கு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? ஆனா காத்து அடிக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையே. ஆனா காத்தடிக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையப்பா இங்க. காப்பி கேட். இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோமே, நம்ம உழைப்பெல்லாம் இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சா? ஆமா, இதுக்காக நம்ம நிறைய காசு வேற செலவு பண்ணியிருக்கோம். விடுங்க, என்ன பண்றது, நம்ம தலையில எழுதினபடி தான் எல்லாமே நடக்குது. இருங்க, கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நானே இது மேல ஏறி இதை போய் சுத்தி விட போறேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன்.
அங்க பாருங்க நண்பர்களே, நம்ம உழைப்பு வீணாங்கல, அந்த கடவுள் தான் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாம் சாதிச்சிட்டோம் நண்பர்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா புகழும் உங்களுக்கு தான் சேரும். ரொம்ப நன்றி. நம்ம பண்ணது சாதாரணமான வேலை இல்லை நண்பர்களே, இது ஒரு பெரிய சாதனை. மற்ற கிராமத்து மக்களும் நம்மள மாதிரியே போராடி கவர்னரை எதிர்த்து குரல் கொடுத்தாகணும். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் பண்டலேரோ. உங்க எல்லாரையும் நான் ஜெயில போட்டு கொடுமைப்படுத்தியே தீருவேன். சாரி, நான் வேணும்னே போல. ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு, அதான் போயிட்டேன். ஐயோ ஐயோ, இது வேற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை.